ஸ்ரீலங்காக்கெல்லாம் போனோம் இதுக்காக. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீம் இன்ஜின் தேவைப்பட்டது, ஆ நீராவி கேள்விப்பட்டிருக்கேன் இன்ஜின் நினைக்கிறேன். தேவைப்பட்டது. அது வந்து ரன்னிங் கண்டிஷன்ல வேணும், பர்மிஷன் வேணும். அப்படின்னும் போது அது இங்க இல்லைன்னா நமக்கு பர்மிஷனா ரன்னிங் கண்டிஷன்ல இங்க இல்லை. இது வந்து ஸ்ரீலங்கால இருக்கு அப்படின்னும் போது அங்க இதுக்காக டிராவல் பண்ணி அங்க போய் அந்த மாதிரி ட்ரெயின்லாம் வந்து ஷூட் பண்ணோம். ஆனா என்னதான் இன்ஜின் அந்த டிராவல்லாம் இருந்தா கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாதாங்க. ஏன்னா ஓகே. இவங்க அப்டேட் ஆயிட்டாங்க. ஆ ஸோ எல்லாமே வந்து இப்போ சிக்னல் எல்லாமே வந்து நெட்வொர்க்ல போயிடுச்சு இப்போ. ஆனா இது வந்து அப்போ நெட்வொர்க் கிடையாது இல்லையா, சிக்னல்ல மொபைல் கிடையாது இல்லாதனால இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் தான் வச்சு யூஸ் பண்ணாங்க. ஓகே ஸோ இதுதான் பால் காயின் டோக்கன் மிஷின். ஓகே. இந்த மிஷின்ல காயின் போட்டு இதை எடுத்து நம்ம எல்லாரும் இப்ப கூட பாத்துருப்போம். அந்த மாதிரி சாவி கொடுக்கறது சொல்லுவாங்க. ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா இன்ஜின்ல ஒரு கீ மாதிரி கொடுத்து கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வார்த்தையில. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு பவுச் இருக்கும். ஓகே. இந்த மாதிரி ஒரு பவுச் இருக்கும். அந்த பவுச்ல இந்த காயினை கொடுத்து இவர் போய் நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல கொடுத்தாதான் அவருக்கு சிக்னல் ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இப்படி ஒரு டெக்னாலஜி இருந்துச்சாங்க. இதெல்லாம் தெரியணும் மக்களுக்குன்றதால இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணதான் அதெல்லாம். இந்த மாதிரி விஷயம் இதுதான் ரிசர்ச் பண்ணது இந்த படத்துக்காக. ஓகே. இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி பண்ணணும் அந்த படத்துக்கு. ஓகே சார். அந்த மாதிரி நீராவி இன்ஜின்காக நீங்க ஸ்ரீலங்கா வரைக்கும் போனீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த படத்தோட செட்டுக்கு நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க கலெக்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய டிராவல் பண்ண வேண்டியதா நிறைய டிராவல் போனா அப்படி என்னென்ன விஷயங்கள் நீங்க கலெக்ட் பண்றதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டீங்க அப்படின்னு சொல்லலாம்? இல்ல இப்போ இந்த நீராவி இன்ஜினே எடுத்துப்போம். நீராவி இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷன்ல வேணும்னு போய் ஷூட் பண்ணிட்டோம். ஆனா அந்த இன்ஜினை டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு படத்துல. ஓகே. ஸோ அது வந்து கவர்மெண்ட் வேற ஒரு நாடு, அங்க போய் நம்ம போய் ஃபைட் சீக்வன்ஸ்ல உடைக்க முடியாது இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதே ட்ரெயினை இங்க ரீக்ரியேட் பண்ணோம். இப்போ என்ன ஆச்சு, திருப்பி போனோம் அங்க போய் அங்க இன்ச் பை இன்ச் அந்த ட்ரெயினை மெஷர் எடுத்து அதோட பிளான்லாம் அவங்க கிட்ட கேட்டு வாங்கி அதே ட்ரெயினை இங்க ரீக்ரியேட் பண்ணோம். கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு அந்த ட்ரெயினை ரெடி பண்றது, செட்டு போடுறதுக்கு. ஏன்னா ஒரிஜினலா வேணும்னு சொல்லி ஃபுல் ஃபினிஷ்டா பண்ணோம். இப்போ நம்ம செட்டு சினிமால பாத்தீங்கன்னா எப்பயுமே விஷன் மட்டும்தான் காட்டுவோம், அதோட பேக்ட்ராப் காட்ட மாட்டோம். ஸோ எந்த பக்கம் நமக்கு ஷூட்டிங் தேவையோ அது மட்டும் தான் விஷுவல்ல தெரியும். பின்னாடி வந்து நம்ம அன்பினிஷா விட்டுருவோம். ஆனா அந்த ட்ரெயின் அப்படி கிடையாது, 360 டிகிரி ஷூட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒரு போல்டு நட்டு முத கொண்டு அதை ரீக்ரியேட் பண்ணோம். அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது அந்த படத்துல.